நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே. குளிரும் பனி கொட்டினவே கோமகனோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரீரா. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க பாரத்தை சுமக்காதீங்க. உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் சிலுவையில் எல்லா பாரங்களையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனி கொட்டினிலே கோமகனோ தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, இங்கு தூங்கு பாலானி. முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. குளிரும் பனியும் கொட்டிலே கோமகனோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர், ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர். இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார், இங்கு ஆட்களுடைய சத்தத்துக்குள் அழுது பிறந்தார். குளிரும் பனி பொட்டிலே கோமகனோ தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி.
இவ்வளவாய் அன்பு வைத்த எம் பெருமானை, இவ்வளவாய் அன்பு வைத்த எம் பெருமானை நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே, நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே. குளிரும் பனி கொட்டிருவே கோமகனோ தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2024ஆம் ஆண்டினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துமஸினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் உங்கள் யாவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 2023ஆம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் உலகத்தில் அவர் மனிதனாக அவர் அவதரித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு மாளிகையில் அவர் பிறக்கவில்லை, ஒரு மாட்டு தொழுவத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தார். எதற்காக அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வானாதி வானங்களும் கொல்லாத அந்த இறைவனாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அந்த மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்தார் தெரியுமா? தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற பொருளாதார பிரச்சனைகளை ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் அவதரித்தார். அவர் சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் அவர் சிலுவைக்கு அவர் போனார் என்று சொன்னார், உங்களை என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு. வேத பகுதியில் இப்படியா ஒரு வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க பாரத்தை சுமக்காதீங்க, உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் சிலுவையில் எல்லா பாரங்களையும் சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மேல இறக்கி வச்சிடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த நாளில இந்த கிராமத்துல இந்த தென்னமாதேவி மெயின், இந்த தெல்லமாதேவி காலனி, மேட்டுத்தெரு, பூத்தமேடு, நத்தமேடு, மேட்டுத்தெரு 1, 2, 3, 4 இந்த தெருக்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தெய்வ பிள்ளைகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன அற்புதம் செய்தால் உங்களுக்கு இளைப்பாறுதல் வரும்? என்ன பிரச்சனை, என்ன உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பாரங்கள், அந்த பாரங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்துட்டார். அவர் கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளிலும் கடாமபடிக்கு சிலுவையில அவர் தம்மையை அவர் பலியாக ஒரு ஒப்பு கொடுத்துட்டார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். ஏசப்பா என் உள்ளத்துல வாங்க, என்னுடைய வீட்டுக்குள்ள வாங்க, என்னுடைய மாட்டு தொழுவத்துல வாங்கன்னு சொல்லுங்க. உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன செஞ்சா இளைப்பாறுதல் வரும்? அந்த இளைப்பாறுதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க அவர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இன்றைக்கு அவர் ஜீவனோடு கூட உயிரோடு கூட உயிருள்ள கர்த்தராக உங்கள் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனை உங்க பிரச்சனை, என்ன போராட்டம் உங்களுக்கு பிரச்சனை, ஆண்டவராக இயேசப்பா கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு திருமண வாழ்க்கை அமையல, என் குடும்பம் இன்னும் கட்டப்படல, என் வீடு இன்னும் கட்டப்படல, எனக்கு ஒரு சொந்த நிலம் வேணும், இந்த கடன் பிரச்சனை எனக்கு நீங்கணும், என்னுடைய திருமண வாழ்க்கை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல கணவன் வேணும், எனக்கு ஒரு நல்ல மனைவி வேணும், எனக்கு ஒரு நல்ல பிள்ளைகள் வேணும், எனக்கு கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதம் இல்லைன்னு புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு, என் மகனே, என் மகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க. அந்த சிலுவையில ரத்த சிந்தின அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். எங்களுக்காக சிலுவையில ஆண்டவரே ரத்த சிந்தினவரே, கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளிலும் கடாமபடிக்கு சிலுவையில உம்மையை சகன பலியாக ஒப்பு கொடுத்தவரே, இந்த கிராமத்து ஜனங்கள் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்ன காட்டிலும் நல்லவங்க, என்ன காட்டிலும் உண்மை உள்ளவங்க, என்ன காட்டிலும் பாசமானவங்க, என்னை விட ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஆண்டவரே, இயேசு இல்லைன்ற அந்த ஒரே ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தவிர மற்ற எல்லா விதத்திலும் அவங்க நல்லவங்க தானே. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கிராமம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும், இந்த கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாகட்டும். இப்படி கல்வாரி ரத்தத்தின் மறைவில் இந்த கிராமம் முழுவதையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்படி இயேசப்பா உதவி செய்யன்னு சொல்லி இந்த கிராமத்து ஜனங்க இப்படி சமூகத்தை நோக்கி நிற்கிற வேலைகளில் எல்லாம் நன்மை, கிருபை, ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுத்து என் தேவன் தம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? அருமை ரட்சகருடைய பொற்பாதம் பணிந்து பாதத்தில் முத்தமிட்டு கஞ்சிக்கிறோம், அன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் and ஆமென். ஜீசஸ் அப்படியே கண்களை மூடி ஜெப சந்தையோடு கூட இருப்போம். அப்படி சமூகத்தில் வந்திருக்கிற பிளவு ஒன்னு ஜெபம் பண்ணி முடிச்சிருவாங்க. சோதரம் 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 ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே,
கர்த்தராகி எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே, வானாதி வானத்தையும் பூமியும் படைத்தவரே, ஏசப்பா இந்த உலகத்தை உம்முடைய வார்த்தையாலே உருவாக்கினவரே, என் அன்பு தகப்பனே ஏசப்பா, நாங்கள் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறோம் என்று ஆண்டவரே, ஏசப்பா கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறபடினால் ஆண்டவரே, ஏசப்பா நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தெய்வம் இல்லை ஆண்டவரே, இந்த உலகத்திற்கே நீங்க தெய்வம் ஆண்டவரே, ஏசப்பா கர்த்தாவே எத்தனை பேர்கள் ஆண்டவரே, ஏசப்பா ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உம்மை தெரியாம ஒரு நேரத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் ஆண்டவரே, ஏனோ தானான இருந்தோம் ஆண்டவரே, எதிர்க்க வராங்க எதிர்க்க போறாங்கன்னு என்று இருந்தோம் ஆண்டவரே, ஏசப்பா எங்களை ஆவிக்குரிய கண்களை திறந்து ஆவிக்குரிய அறிவை திறந்த ஆண்டவரே, ஏசப்பா எங்களை உருவாக்கினவர் ஆண்டவரே, எங்கள் பயன்படுத்தின தேவன் ஆண்டவரே, அதே போல ஆண்டவரே எத்தனை ஆத்துமகளுக்காக நாங்கள் வந்து இருக்கிறோம் ஆண்டவரே, ஏசப்பா இது ஒரு விளையாட்டுக்காக வரல ஆண்டவரே, இது ஒரு விளம்பரத்துக்காக வரல ஆண்டவரே, ஏசப்பா எத்தனை பேர்கள் ஆண்டவரே இது உம்முடைய வருகை காலமா இருக்கிறபடினால் ஆண்டவரே ஆத்துமகளுக்காக ஆண்டவரே ஆத்மா பாரத்திற்காக வந்திருக்கிறோம் ஆண்டவரே, அறியாத இந்த கடைசி காலத்தில் ஒருவர் இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஏசப்பா நாங்க மட்டும் கிறிஸ்தவர்களா ஆண்டவரே, ஆதியிலும் கிறிஸ்தவர்கள் ஜாதியிலும் கிறிஸ்தவர்கள், ஆனாலும் நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே, ஏசப்பா அதே போல ஆண்டவரே இந்த கிராமத்தில் எத்தனை பேர்கள் உண்மை தெரியாம இருக்கிறாங்களா ஆண்டவரே, ஏசப்பா இந்த கடைசி காலத்துல இந்த உபத்திரவமான காலத்துல ஏசப்பா உம்மை தெரிந்து கொள்ளட்டும் ஐயா ஆண்டவரே, உம்மை தெரிந்து கொள்கிற கண்களை திறங்க ஐயா, உம்மை தெரிந்து கொள்கிற அறிவை திறங்க ஐயா ஆண்டவரே, எல்லா நல்ல மனிதர்கள் ஆண்டவரே, ஏசப்பா ஆனாலும் உம்மை மட்டும் தெரியல ஆண்டவரே, ஏசப்பா ஆண்டவரே இந்த உபத்திரவமான காலத்திலே ஆண்டவரே, இந்த போராட்டமான காலத்திலே உம்முடைய வருகை காலத்திலே ஆண்டவரே, அப்பா ஒருவரும் கைவிட்டு போகாதபடி ஆண்டவரே, நாங்கள் பட்ட பிரயாணம் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளை வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே, ஏசப்பா நாங்கள் விதைக்கிறோம், இது முளை செய்கிறவர் நீர் ஆண்டவரே, இது விளை செய்கிறவர் நீர் ஆண்டவரே, ஏசப்பா உருவாக்குவீராக ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வருகை ஒருவேளை தாமதித்தால் ஆண்டவரே, ஏசப்பா அடுத்த வருஷம் ஆண்டவரே இதே நாளில் ஆண்டவரே இந்த இடத்துல அநேக ஜாதிகளை உருவாக்குவீராக சுவாமி, கர்த்தாவே கிருபையா எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே, கர்த்தாவே ஏசப்பா எத்தனை பேர்கள் ஆண்டவரே கிறிஸ்தவர்களா ஒரு மாதிரியா பாக்குறாங்க, கிறிஸ்தவர் ஒரு ஜாதின்னு பாக்குறாங்க, ஒரு மதனும் பாக்குறாங்க, இல்ல சாமி நீங்க இந்த உலகத்திற்கே பிறந்திருக்கிறீங்க ஆண்டவரே, யாரு வேதனையோடு இருந்தாலும் யாரு ஆண்டவரே வியாதியோடு இருந்தாலும் எல்லாருக்கும் நீங்கள் ஆண்டவரே உன்னை நோக்கி கூப்பிட்டால் நீங்கள் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீங்க, ஏசப்பா அப்படியா ஆண்டவரே, ஒரு வேளை ஆண்டவரே அந்த வியாதி உள்ளவங்க ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நோக்கி கூட்டு பார்த்தால் ஆண்டவரே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க சுவாமி, நாங்கள் அதற்காக ஆண்டவரே எங்களுக்கு மட்டுமா நீங்க ஆண்டவரே பிறந்தீங்க, எங்களுக்கு மட்டுமா மரித்தீங்க, எங்களுக்கு மட்டுமா உயிர்த்தீங்க ஆண்டவரே, நீங்கள் எல்லாருக்காக மரித்திருக்கிறீங்க சுவாமி, அதற்காக நாங்கள் சுவிசேஷ ஆண்டவர் வெளிப்படுத்த சாமி ஆண்டவர் ஏதோ எங்களுக்கு நீங்க உருவாக்கிறதோ வரைக்கும் ஆண்டவரே முழுமையா இல்ல சாமி, கால் பங்கு ஆண்டவரை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம், கிருபையா எங்களை ஆசீர்வதிங்க, சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, எங்க ஜபம் வீணா போயிடக்கூடாது சாமி, எங்கள் ஆத்மா வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே, அதற்காக ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் பயன்படுத்துங்க, உருவாக்குறவர் நீரு, ரட்சித்துக் கொள்ளுவர் நீர் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய அற்புதத்தையும் நீங்க செய்த ஆசீர்வாதம் சொல்லதான் முடியும் ஆண்டவரே, ஏசப்பா ரட்சிக்கிறவர் நீர் ஆண்டவரே, ரட்சிக்கிறவர் நீர் ஆண்டவரே, உடைய கரம் பிடித்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த இந்த எல்லை முழுதும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, உடைய ரத்தத்துக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறக்கவே மறக்காது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரமபிதாவின் சிநேகமும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலும் அந்யோன்யம் ஐக்கியம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலமும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை பரியந்தம் நம்முடனே கூட இருந்து நம்மை காத்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே, Lord, we are unprofitable servants, we have done what was our duty to do, we give you all glories, all blessings, all glories, all honors, all blessings to your magnificent name, O Lord Jesus Christ, into mighty name of our Lord Jesus Christ we pray to you, Father. Amen and amen. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்துதல்களையும் கிறிஸ்துமஸ் பண்டிகையினுடைய விழாவினுடைய வாழ்த்துதல்களையும் உங்கள் யாவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சமாதான இயேசுவின் ஜெப தியானிக்க சபை ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற 25வது கிறிஸ்துவ பிறப்பினுடைய அந்த நற்செய்தி கூற நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த 25வது தேதி அன்றைக்கு, டிசம்பர் மாதம் 25வது தேதி அன்றைக்கு காலையில 10:30 மணியிலே, சரியான 10:30 மணிக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற பீஸ் ஆஃப் ஜீசஸ் சர்ச் மினிஸ்ட்ரி
இபி சப்ஸ்டேஷனுக்கும் கண்ணன் ரைஸ் மில் அருகிலுக்கும் இருக்கிற அந்த திருச்சபையிலே சமாதான இயேசுவின் ஜெப தியான ஐக்கிய சபை சார்பாக உங்களிடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ் அன்றைக்கு 25வது அந்த அன்றைக்கு காலையில 10:30 மணிலிருந்து மதியம் 1:30 மணி வரை அந்த இடத்துல ஆராதனை நடைபெறும். நீங்கள் யாவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களில் ஒருவனாக, உங்களில் ஒருவனாக, உங்களில் தம்பியாக, உங்கள் அண்ணனாக, உங்களுடைய பிள்ளையாக, உங்களுடைய மகனாக உங்களிடத்துல நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் அண்ட் ஆமென். ஜீசஸ் நேம். என் அன்பு சகோதரன் உங்களுக்காக சில வாழ்த்துதல்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். சோதரன், உங்க அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த கிராமத்தை கர்த்தர் நேசிக்கிறார். இந்த கிராமத்தை கர்த்தர் நேசிக்கிறதுனால, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த கிராமத்தை நேசித்ததுனால உங்களோடு கூட அவரை பற்றி, அவருடைய அன்பை பற்றி, அவருடைய நேசிப்பை பற்றி உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில இயேசு செய்த அற்புதம் அனாதி அற்புதம். நாங்க கேட்ட பொழுதெல்லாம் யாரெல்லாம் எங்களை கைவிட்டுட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு எங்களை கைவிடவே இல்லை. மனிதர்கள் கைவிட்ட சூழ்நிலை நாங்க இருந்தோம். ஆனா இயேசு எங்களை கைவிடலை. எங்களை எப்படி ஆசீர்வதித்தாரோ, எங்களை எப்படி ஆசீர்வதித்து உயர்த்தினாரோ, அதே போல உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்த அவர் சர்வ வல்லமையில தேவனா இருக்கிறார். நீங்க வந்து பாருங்க, வந்து அந்த இயேசுவை பார்த்து, ஆண்டவரே என் குறைகளை நீக்குங்க, இதான் என் குறை, இதான் என்னுடைய கஷ்டம், இதான் என் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யறாரா இல்லையான்னு பாருங்க. அதை செஞ்சு உங்களை மகிழ்விப்பார். ஆகவே இதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இதை நாங்கள் செய்து கொடுக்கும்படிக்கு இந்த கிராமத்திலே ஒத்துழைப்பு கொடுத்த குமார் அண்ணன், சின்னத்தம்பி அண்ணன், நம்மோடு வந்திருக்கிற பிலமோன் அண்ணன், அதுவும் உன்னுடைய வாலிப பிள்ளைகள், சபை வாலிப பிள்ளைகள், குழந்தைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் அவர்கள் எல்லாரும் இதை பங்கெடுத்து ஒரு அழகாக நேர்த்தியாக செய்து முடிக்கும்படிக்கு உதவி செய்தார்கள். ஊர் ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் இதுக்காக நீங்க உதவி செஞ்சீங்க, எங்களை அனுமதி கொடுத்தீங்க. அதற்காக உங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் வாழ்த்து மற்றும் செய்தி ஆராதனை இருக்கிறது. நீங்கள் குடும்பத்தோடு வாங்க, குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை செய்வார். அது மாத்திரமல்ல, எங்களால் முடிந்த ஒரு அன்பின் விருந்தையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். குடும்பமா வாங்க, கலந்து கொள்ளுங்க. தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். எப்பொழுது பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது ஒரு மகிழ்ச்சி உண்டானதோ, அதே மகிழ்ச்சி உங்களுடைய வீட்டில், உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும். அதை நீங்க அனுபவிக்க போறீங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடி நாம் முடித்து விடுவோம். எல்லாரும் சேர்ந்து இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி அந்த இயேசுப்பாவை மகிமைப்படுத்தி பாடுங்க. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதிப்போம் என் மனமே என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, என்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். குளிரும் பனி கொட்டிலே கோமகனோ தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனி தொட்டிலே கோமகனோ தொட்டிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள் மற்றும் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து எடுத்து வராங்க. ஆமென், ஆமென், ஆமென். சிங்காசனம் வீற்றிருக்கும்
சுமக்கும் தேவமைந்தனார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனி தொட்டிலே கோமகனோ தொட்டிலே ஆரீரோ